ஹாய் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி 2 தானியங்களை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு புதுசாக வீடியோ பார்க்குற அனைவரும் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் 2 தானியம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன தானியம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்று ராகி, ஒன்று கம்பு. கால் டம்ளர் எடுத்தால் போதும், இல்லைன்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சும்மா அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ ஊற வச்சால் போதும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப நேரத்துக்கு இந்தமாரி அரைச்சோம்னா நைஸாக திக்காக நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது ரொம்ப திக்காக இருக்கும், ஃபில்ட்ரு பண்ணால் கீழே இறங்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிக்விட் ஸ்டேஜுக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா ஈஸியாக கீழே இறங்கிடும். ரொம்ப மைன்யூட்டாக ஃபில்ட்ரு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதேமாரி கண்ணு வச்சே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்தமாரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒயிட் கிளாத் வச்சுலாம் ரொம்ப மைன்யூட்டாக ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நம்மளுக்கு பால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணுன்னா, இதை இன்னொரு டைம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு டைம் கொஞ்சம் ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம். இல்லைன்னா நீங்கள் சும்மா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இந்தமாரி கிண்டி விட்டுட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நிறைய அல்வா செய்யணுங்கிறவங்க இன்னொரு தாட்டி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. போதும், 2 தாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு தாட்டியே போதும். அதனால் சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் தண்ணி ஊற்றி இன்னொரு தாட்டி மிக்ஸி ஜாரை ஓட்டி திரும்ப ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. போதும், 2 முறையே போதுமானது. அதுக்கப்புறம் செய்ய வேண்டாம். நம்மளுக்கு இப்போது கம்பு பாலும் ராகி பாலும் நம்ம எடுத்துட்டோம். நம்மளுக்கு தேவையான ராகி கம்பு பால் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ராகி கம்பு பாலை வச்சு நம்ம ரெசிபி செய்ய தொடங்கிடலாம். அதுக்கு ஒரு திக்கான கடாயை எடுத்துகிட்டு அதுக்கு நெய் போட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் பனங்கற்கண்டு சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நீங்கள் ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டு வேண்டாம். பனங்கற்கண்டு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் பனங்கற்கண்டை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிபி செய்யணுனாலும் கொஞ்சம் பிஞ்சாப் அமௌண்ட் சால்ட் சேர்ப்போம், அதான் சேர்த்துருக்கோம். நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்பு ராகி பாலை அது கூட சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எடுத்து பால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹல்வா ரெசிபி ரெடி பண்ணுங்கள். இல்லைனா ஸ்வீட் கூட ரெடி பண்ணலாம். ஏன் தானியங்களில் வச்சு நம்ம ஒரு அல்வா செய்யக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். அதனால தான் முதலாக இந்தமாரி அல்வா ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கம்பு ராகியை வச்சு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதனால் மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு இந்தமாரி சூப்பராக ஷைனிங்காக கெட்டியாகிடுச்சு. கைவிடாமல் கிண்டிகிட்டு இருந்தோம்னா இந்தமாரி சூப்பராக நம்மளுக்கு அந்த ஹல்வா ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நெய்யில் கூட வறுத்து போடலாம். இல்லைனா இதேமாரி பச்சையாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம நெய் வேறு இதில் கடாயில் சுட வச்சு இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் சேர்க்கும்போது நம்ம சுட வச்சு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கிண்டும்போது ஒட்டாமல் நல்லா அந்த அல்வா மாரி திரண்டு வந்துடும். இந்த மாதிரி அழகாக திரண்டு வந்துடும். மறக்காமல் கடைசியில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி திரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரெசிபி ஹல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கம்பு ராகி பாலை வச்சு செய்த அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.